ஹாய் வீவர்ஸ், நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 80s 90s கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை க்ராஸ் பண்ணி தான் வருவோம். ஒரு நாள் நம்ம இதில் வந்து கடையில் பார்க்குறப்ப நம்மளுடைய இளமை காலங்கள் நம்ம பள்ளிகளுக்கு செல்கிறப்பெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தினது பார்க்குறதுக்கே ரொம்ப மெமரபிளாக இருக்குது. இந்த பென்சில் ஆகட்டும், இந்த மாதிரி கோல்கேட் இந்த ஆட் பார்க்குறப்பும் சரி, என்ன இதெல்லாம் திரும்பவும் ஞாபகம் வந்திருக்கு. நம்ம வந்து பை சுமந்துட்டு போனது வந்து அந்த காலத்து பையெல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரி, ஸ்வீட் மெமரிஸ். நம்ம படித்த காலங்கள் நமக்கு திரும்ப வரப்போகிறது கிடையாது. இதுதான் நம்ம வந்து தாய் தகப்பன் நமக்கு வாங்கி கொடுத்த துப்பாக்கி. தீபாவளி நாளில் ஒரு நாளும் பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே அக்கா தங்கச்சிங்களோட வாழ்ந்தது. இந்த கோல்ட் ஸ்பாட் மறக்கவே முடியாது. கோல்ட் ஸ்பாட் குடித்தாலே வந்துட்டு ஒரு பெரிய தற்பெருமை மாதிரி இருந்தது, நான் கோல்ட் ஸ்பாட் குடித்தேன்னுட்டு. அதை விட பெருமை இந்த 80ஸில் இந்த தூர்தர்ஷன் வரப்பெல்லாம் வந்து இந்த பொட்டி மாதிரி வந்து டிவியெல்லாம் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கிற மாதிரி லாக் பண்ணிவிடுவாங்க. ஸ்கூலை விட்டு வெளியில் வரப்போ இந்த கமரக்கட்டை நம்ம மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லாருமே போட்டி போட்டுட்டு இந்த கமரக்கட்டை வாங்குறதுக்கு நீயா நானான்னு போட்டி போடுவோம். இந்த விவித பாரதி இந்த வந்து ரேடியோ இருந்தாலே ஒரு பெரிய அதிசயம் ஒரு வீட்லேயும். ஸோ ஒரு வீட்லேயும் ரேடியோ வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த ஆரஞ்சு மிட்டாய் பார்த்துருக்குறீங்களா? ₹1 50 காசுன்ற மாதிரி பலவித ரேட்டில் வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாய் விற்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸ் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே வரல. இந்த மாதிரி இந்த பெப்பர்மின்ட் வந்துட்டு நாக்கில் போட்டு அப்படியே கரையும், புதினா மாதிரி இருக்கும். அப்போ வந்து வயசு வித்தியாசம் எதுவுமே தெரியாது. இதுக்கு என்ன ஃப்ளேவர் என்ன ஏதுன்னு கூட தெரியாது. பள்ளிகள் வந்து ஓப்பன் ஆகிறப்போ வந்துட்டு இந்த அட்டை போட்டு ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் ஒட்டி எடுத்துன்னு போகிறது வந்து தனி சுகம். அந்த காலத்தில் வந்து வசந்த மாளிகை வந்துட்டு ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கு. போய் நீயா நானான்னு போயிட்டு இந்த டாக் ஆஃப் த டவுன் இருக்கும். அதை விட வந்து பாரதி ராஜா இயக்கிய அந்த 16 வயது நிலெல்லாம் வந்துட்டு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. நூலை முக்குலெல்லாம் பஸ்லெல்லாம் கூட இதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. கையில் கொண்டு போகிறதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் அப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வந்து தப்பாக எழுதிட்டோம்னா பேனால் தான் எழுதுவோம், பென்சிலில் எழுதவே மாட்டோம். அதுக்குன்னு ஒரு ரப்பர் வாங்கி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி இந்த ரப்பரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சைடு வந்து பென்சில், ஒரு சைடு பேனான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த நோக்கியான்ற புதுசாக வந்த ஒரு 90s மாடல் 1177 நினைக்கிறேன். இது வந்து வச்சுருந்தாலும் பெரிய இது. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணி காய வைக்கிறாங்களோ இல்லையோ, கேபிள் போடுறாங்களோ இல்லையோ, ஆண்டனா இருக்கும். ஆண்டனா இல்லாத வீடுகளே இல்லை. காபி பைட் சாப்பிட்டீங்களா? இந்த ஆட் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். லேபிள் வந்து ஒட்டுறதுக்கே வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளே போட்டு இருக்கும். அது வந்து நீயா நானா எந்த லேபிள்ன்ட்டு. சரி, இதுதான் என்னென்னா பார்லேஜி சாப்பிட்டீங்களா? அந்த வார்த்தையை வந்து மறக்கவே முடியாது. பார்லேஜி பிஸ்கெட்டுன்னு சொல்கிறத விட பார்லேஜி சாப்பிட்டீங்களா? ஸோ இந்த ₹2 வந்து நம்ம அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கிறதுன்றதை கொஞ்சம் கூட சொல்ல முடியாது. இந்த ₹2 எத்தனை ஐட்டம் வாங்கி சாப்பிடலான்றது வந்துட்டு மெமரபிள் பண்ணோம். ரெண்டாவது இந்த சைக்கிள் டயரை வச்சுட்டு ரோடாக சுற்றிட்டு சாயங்காலம் வந்து வீட்டில் வாங்கினதெல்லாம் கூட நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு பம்பரம் மாடிட்டே இருக்கிறப்ப யார் தலையெல்லாம் இடிச்சுக்கும். அந்த பம்பரம் சுற்றுறப்ப சாட்டையில் அடிப்பாங்க, சண்டைகள் வரும். கோல்கேட்டில் வளர்க்கிருக்கிறீங்களா? பவுடரில், பேஸ்டில் கிடையாது, பவுடரில் வளர்க்கிருக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மெமரபிளாக இருந்துச்சு. ஸோ இது வந்து புதுசு. இந்த இங்கி பிங்கின்ற ஒரு புதுசு சாக்லேட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.